ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லம் பாகு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இதில் தூசி மண் ஏதாவது இருந்தால் அது அடியில் தங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு வெல்லத்துக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நம்ம பாகு எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி சைடில் லைட்டாக உருட்டிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொழுக்கட்டை சீக்கிரமாக வெந்து வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மாவை மட்டும் மிச்சம் வச்சுக்கோங்க. இதை லாஸ்ட்டில் கரைச்சி கொழுக்கட்டையில் சேர்க்குறதுக்காக. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீடியம் சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கொழுக்கட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மிச்சம் வச்சுருக்க அந்த மாவை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். நம்ம இதில் மாவை கரைச்சி சேர்க்கும் போது இது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டையை அப்பப்போ லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கொழுக்கட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.